அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு பச்சரிசி சும்மா தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. தண்ணியில் ஊற வைக்க தேவையில்லை, பருப்பு ஊற வைக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த கழுநீர் தண்ணியை அப்படியே நம்ம வடித்து பொங்கப்பானையில் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பொங்கப்பானையில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம பச்சரிசி ஊற வச்சோம் இல்லையா, பச்சரிசி கழிஞ்சு போட்டோம், அந்த தண்ணியை நம்ம இப்படியே வடிச்சுக்கிறோம். பச்சரிசி ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கோம். உங்களுக்கு பொங்கல் பொங்கி உழுகணுன்னா இந்த பானையில் ஃபுல்லாக நம்ம பச்சரிசி தண்ணியை வடித்து எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஏன் ஃபில்டர் பண்ணுறோம்னா நம்ம வடித்து தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக பொங்கும். அரிசி ஒன்று இருந்துச்சுன்னா கூட நமக்கு அவ்வளோவா பொங்கி உழுகாது பொங்கல். சரி, இதை அப்படியே அடுப்பில் வச்சு, நான் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன், அதிலேயே வச்சு நம்ம இது பொங்கி உழுக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அப்படியே நமக்கு உலை கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக நுர கட்டிட்டு வருது பாருங்கள் சைடு ஃபுல்லாக. பாருங்கள், நமக்கு அப்படியே பொங்கல் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது. பாருங்க, நமக்கு பொங்கல் பொங்கி விழுகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. வாவ், சூப்பராக நமக்கு பொங்கி விழுந்துருச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து அந்த பச்சரிசியை இது கூட சேர்த்திக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சரிசியும் பாசிப்பருப்பு இது கூடவே சேர்த்து வேக விடுங்க. நான் இது பொங்கல் பொங்கி உழுகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்லி தந்தேன். இந்த மாதிரி பாசிப்பருப்பையும் நல்லா அலசிட்டு இப்போ இதை நம்ம பொங்க பானைக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டும் இப்போ அரிசியும் பாசிப்பருப்பு ரெண்டும் நல்லா வேகட்டும். பாருங்க, நமக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளத்தை சீவிக்குங்க. நுணுக்குனிங்கன்னா நமக்கு வெள்ளம் சரியாக கரையாது. இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கங்க. பாருங்கள், வெள்ளத்தை இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. நம்ம நுணுக்கி போட்டோம்னா அது சரியாக கரையாது. இந்த மாதிரி போட்டால் எல்லா இடத்துக்கும் பொங்கல் ஃபுல்லாக நமக்கு பரவிடும் இந்த இனிப்பு. பாருங்கள், எனக்கு தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது, கொதிச்சிருச்சு. நீங்கள் தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இறச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா வெள்ளத்தை சேர்த்துங்க. வெள்ளத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாம் கிளறி விட்டுறணும். வெள்ளத்தை சேர்த்திட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெள்ளம் அதில் நல்லா கரைஞ்சி சேரட்டும். பாருங்க, இப்போ இந்த வெள்ளம் நம்ம பொங்கலோடு நல்லா கலந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தேங்காய் பூவை இது கூட சேர்த்துக்குங்க. எல்லாருமே லாஸ்ட்டாக சேர்த்துக்குவாங்க. முதல்லையே சேர்த்துட்டிங்கன்னா அந்த தேங்காய் பாலும் அதுக்குள்ளே இறங்கும். அதனால இன்னுமே நல்லா டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் பூ நிறையாவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு பொங்கல் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. துருவின தேங்காயை தான் நான் தேங்காய் பூன்னு சொன்னேன். நான் இப்போ இங்கே ஒரு தேங்காய் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்தது ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். தனியாக ஒரு கரண்டியில் நெய்யை ஊற்றி காய வச்சுட்டு முந்திரியை வறுத்து பொங்கலில் கொட்டிக்குங்க. பாருங்க, இப்போ முந்திரி இது கூட சேர்த்து பொங்கலாக பாருங்கள், சூப்பரான ஒரு சுவையான சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் குக்கரில் செய்யாதீங்க, பொங்கப்பானையிலே செய்யுங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். நெய் நிறையா ஊற்றி செஞ்சு பாருங்கள் இந்த பொங்கலுக்கு. அனைவருக்கும் இனிய தை திருநாள் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க. நீங்களும் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.